This is a day of thanksgiving, joy and celebration, and as a witness of a God's beautiful plan unfold in the lives of a wonderful couple, as it is rightly said in Psalms 118 verses 24, this is a day that the Lord has made. Let's be rejoice and be glad in it. So we gather and rejoice, glorify the God and bless Justin and Vasanta Priya and pray for his continuous guidance upon a new journey together. Together to celebrate this joyous occasion and witness God's faithfulness in bringing this wonderful couple together. We would like to extend a special welcome to all the respected pastors, ministers of God, distinguished guests, school colleagues, family members and friends who have joined us this evening. Your love, your prayers and your blessings make this celebration more meaningful. As we commence this reception, it is fitting that we first commit their gathering and we heartily invite Mr. Edward Milton to come forward to lead us with the opening prayer. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த இரவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை தம்முடைய திருசுத்தத்தின்படி கணவன் மனைவியாக இணைத்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் எங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்களோடு கூட இங்கே இருக்கிற ஆண்டவர் தாமே முதலாவது எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். மகிழ்வோடு இந்த நிகழ்வுகளை வந்திருக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகளை வாழ்த்தி செல்ல கிருபை சொல்லும். பிள்ளைகளுக்கு தரப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக அமையும். இந்த முழு நிகழ்வுகளும் மிகவும் நேர்த்தியாய் நடைபெற்றுவிட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. Pastor Stephen to kindly speak a few words of encouragement and blessing to the couple. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். விசேஷமாக அருமையான நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவியாக இணைத்து இந்த இடத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை
கடந்து வந்திருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அருமையான மகன் என்று சொல்லலாம் ஜஸ்டின். அவர் 12 வயசு முதல் என்னோட சபைக்கு தான் வந்து கொண்டிருந்தார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். அவ்வளவு தூரம் அவன் மகனைப் போல எங்களுடைய சபையிலே வளர்ந்து வந்தவன். அவன் இவ்வளவு தூரம் எவ்வளவோ பொண்ணுகளை பார்த்தோம். அவனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஆனால் ஒன்றும் அமையவில்லை. எவ்வளவோ தேடி பார்த்தோம், போயும் பார்த்தோம், ஒன்றுமே நடக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுக்காகவே பிரியாவை கர்த்தர் தெரிந்து வைத்தபடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனிடத்தில் நான் வயது போக போகிறேன், நீங்கள் தப்பா நினைக்க கூடாது. அவனிடத்தில் சொன்னேன், பிரியா நீயும் தப்பா நினைக்க கூடாது. ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியாத கொண்டுதான் மேரேஜ் நடத்தி தருகிறேன் என்று சொன்னேன். அவர்களுக்கு லேட் ஆகி கொண்டே இருக்கிறது வயசு. ஆனாலும் அவன் இப்படி பார்த்தவன் இப்படி பார்க்க மாட்டான். நீதான் குனிந்திருக்கிற முகத்தை நேராகி பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆகவே அவன் நல்ல ஒரு தெய்வ பிள்ளையாக வாழ்ந்து கொண்டவன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. எங்களுடைய பிள்ளைகளோடு, வாலிப பிள்ளைகளோட, சபையில் உள்ள பிள்ளைகளோடு சேர்ந்து அதிகமாக வாஞ்சையா இருப்பான். பிள்ளைகளோடு சேர்ந்து பைக்கில் போறது, அதே போல காரில் போகவும் அவன் மிகவும் வாஞ்சிப்பான். ஆனால் பிள்ளைகள் சேர்ந்து அநேக இடங்களுக்கு கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அவனை குறித்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அதே போல வசந்த பிரியாவை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் தாராவியில் இருந்த ஒரு ஊழியர் என்னை, அவளுடைய என்கேஜ்மெண்ட் முடிந்தவுடன் என்னை கூப்பிட்டு பஸ் உங்க சபையில் இருந்தா ஜஸ்டின். ஆமா, என்ன ஆச்சு? அவளை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். சபையில மிகவும் வாஞ்சையாய் வருகிற ஒரு மகள், நல்ல தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மகள், உங்க சபையில வருவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்தவர். ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற மகள் என்று சொல்லி கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. யார் என்று சொல்ல? அல்லேலூயா. இப்படியாக தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான ஊழியக்காரர்கள் அவர்கள் சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். உங்களை நான் போர் அடிக்க வைக்கவில்லை, நான் இதோடு முடிக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள் 10 நிமிஷம் பேச வேண்டும் வசனத்தினோடு. ஆகவே நான் ஒன்றும் பேசவில்லை. டைம் ஆகிறபடினால எல்லாரும் இங்கே கவனிக்க மாட்டீங்க. பாஸ்டர் அவர்கள் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. ஆகவே அவளை குறித்து 2 வார்த்தை சொல்லும்படியாக நான் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறேன். அவன் எங்கள் சபையில் நல்ல ட்ரம்பர் கூட, அதே போல் நல்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நல்ல வர்ஷிப் பண்ணுவான். அப்படியாக எங்களுடைய சபையில் ஆவிக்குரிய பாதையிலே அவன் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான். இனி இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுவார்கள் என்று நினைக்கிறேன். வர்ஷிப் பண்ணி பிரியாவை எப்படியாக கரெக்ட் பண்ணி கொண்டு வர வேண்டும். இது எங்கள் டீமில் வரும்போது பிரியா ஒரு சிங்கராக இருக்காங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவர்களுக்காக செவிங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கடைசி வரையிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று தேவன் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் அப்படியாக வைத்தார். ஆனால் ஏற்ற துணை வருகிற வரையிலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? வைத்திருந்தார் ஜீவனோடு. ஆகவே ஏற்ற துணை என்றால் கடைசி வரையிலும் கர்த்தருக்காக இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும்.
விசேஷமாக கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை உங்களுக்கு தாவீது சொன்னது போல என் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக எப்பொழுதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். कैसे हो? बस बढ़िया। ये साइड इनको जगह दे। अच्छा मेरे को एक चीज ये बताओ कि आप प्रिया को कितने साल से जानते हो और प्रिया के बारे में क्या क्या जानते हो, क्या आप बता सकते हो? देख बेटा, जब तू संडे स्कूल चालू नहीं किया था ना, तब से हम संडे स्कूल साथ में जाते हैं। चलो ठीक है, इसमें आप जीत गए। मेरे को अब ऐसे बताओ, जस्टिन भाई को कितने अच्छे से जानते हो और कब से जानते हो? वही बोला ना तेरे को मैं, जब तू संडे स्कूल आना चालू भी नहीं किया था ना, तब से हम साथ में चल जाते थे। अरे डायलॉग तो चेंज करो भाई। अच्छा मेरे को ये बताओ जस्टिन भाई, क्या क्या जानते हो? प्रिया घर में कुछ तो बताओ, जस्टिन भाई घर में कुछ तो बताओ। देख मैं तो जानता हूँ सबके बारे में, ठीक है, मैं दोनों के बारे में जानता हूँ, पर इनके बारे में और डिटेल कौन बता सकता पता है? इनके फ्रेंड्स और इनके फैमिली मेंबर्स इनके बारे में अच्छे से बता सकते हैं। ये भी सही बोले आपने। तो यहाँ पे शायद से उनके फ्रेंड्स और फैमिली से हम पूछ सकते हैं, राइट जस्टिन भाई? ओके। So I request Mr. Raju and Mr. Ganeshan to kindly come forward and speak a few words about the couple. Guys, can you have a huge round of applause for them? Come on guys, थोड़ा ताले जोर से हो जाए। Right, I am here to introduce Mrs. Vasanta Priya. You want it to go? हेलो हेलो माय नेम इज संजय काटिले और मेरी गुरु ये है। पहली से मेरे को 10वीं तक सिखाया इसने और इसके शादी में आज खड़ा हूँ। कुछ नहीं। A round of applause for Uncle. एक लाइव टेस्टिमनी है व्हाट शी हैज अर्नड। ओके, मैं वसंत प्रिया के बारे में कुछ बताना चाहता हूँ। उसका नाम वसंत प्रिया है और चर्च में पास में बहुत अच्छे कल के प्रेयर मीटिंग में पास में बहुत अच्छी तरह से उसका नाम का भी बहुत अच्छी तरह से बताया था, तो जो भी थे उन्होंने और एंजॉय किया होगा। शी हैज़ वन ब्रदर एंड मैं इनको बचपन से जानता हूँ क्योंकि मैं पहली बार जब संडे स्कूल शुरू करने के लिए संडे स्कूल क्लब शुरू करने के लिए गया था, तब पहली बार वसंत प्रिया के घर में हमने स्टार्ट किया था एंड दैट वेंट अप टू 9 संडे स्कूल क्लब्स। फर्स्ट क्लब क्रेडिट गोज टू हर एंड सबसे इम्पोर्टेंट मैं इनके बारे में क्या बोलना चाहूँगा कि दे आर वेरी वेलकम। कभी भी अपने परिस्थिति को कारण नहीं बताया। दे हैव नेवर थॉट अबाउट देयर व्हाट इज देयर एक्चुअल कंडीशन, बट दे हैव ट्राइड ऑलवेज ट्राइड टू कम आउट ऑफ दैट सिचुएशन एंड आई एम वन ऑफ द विटनेस। ओके, और बचपन से लेके उसके हर एक एक्टिविटीज़ को हर एक चीज़ में मैंने देखते आया और एज संडे स्कूल टीचर शी डिड वेल। पास्टर ने बोला नेक्स्ट यू शुड बी अ सिंगर, बट शी इज़ ऑलरेडी अ सिंगर, शी इज़ अ क्वायर मेंबर। ओके, सो आप यू कैन एक्सपेक्ट दैट एंड यू कैन यूज हर इन वर्शिप एंड शी इज़ ब्लेस्ड चाइल्ड। एंड उसके बाद अगर बोलना चाहें उनके बारे में तो हमारे यूथ के लिए शी इज़ वेरी वेरी blessed elderly girl you can say। आज अगर कोई बच्चा नहीं सुनता है अगर यूथ में तो प्रिया का नाम लिया जाता है और देखो विटनेस वहाँ पर है ऑलरेडी। प्रिया को बोल दूंगा करके बोलेंगे तो रात को खाना खाने वाले लोग भी हैं, ठीक है, तो ऐसे लोग उसके नाम से थोड़ा डरते हैं, ठीक है। शी हैज अर्न्ड दैट रेस्पेक्ट, ओके, एंड शी इज नॉट ओनली ए टीचर, she has done her MA,
She has done her B.Ed, and she is also one of the counselor. If you require counseling for what to do after 10th standard, what to do after 12th standard, all that you can use. She is an official counselor. She is working with Vivek Vidyalaya. She had worked with Lord's College, Bhavan's College, and she has many friends throughout this journey. And मैं सबसे ज़्यादा क्या कहना चाहूँगा कि she is a very very hard working girl. कितना लोग हमेशा आजकल के यूथ क्या चाहते हैं कि थोड़ा सा काम करने का और निकल जाने का, और प्रिया के बारे में बोले तो आप एक काम करने बोलोगे तो वो 10 काम करके आपके लिए दिखाएगी. तो इसीलिए जहाँ पर भी काम किया है उसने अच्छा नाम रखा है. आज जो पोजीशन में है वो उसी की वजह से है. एंड शी इज़ वेरी हम्बल एंड हमारे फैमिली के लिए बहुत बहुत क्लोज है. और हमेशा मामा कुछ भी हुआ she will come and tell, and that is something very very special about her. She loves the family, she loves the people around her, and that is something special about Priya. Okay. Excuse me, brother. There's one thing. We have someone special amongst us, so I wanted to welcome them. After that, you can carry on, brother. We have Ramachandran sir here. Please, I wanted to welcome you. Please come forward. We know you from our childhood. Today we are witnessing you as we all are teachers today. Welcome, sir. And we have Suresh Nair sir. Very well known amongst children, and he has actually travelled from Kerala to witness this marriage, so that's amazing. Please come, we welcome you. And we have Mrs. Geeta Rao madam. Please welcome everyone. Good evening all of you. My name is Ramachandran. I am associated with Vivek Education Society, which is running the school Vivek Vidyalaya, and Vivek Vidyalaya Junior College, Secondary Junior College, and Vivek College Combination. As far as they are concerned, Vasant Priya is a student right from pre-KG. And as the uncle said, she is a very hard working and is a very sweet girl, and she is hardworking, and we just see her growth. Where management looks into that, And as we correctly said, she is the one girl which I identified, and we got ISO certification, and she is one of the person who is behind that in getting the certification. She is a very hard-working girl, a committed girl, an intelligent girl, and as we correctly said, she can move with anybody. It is irrespective of whether they are from lower class or higher class or whatever it may be. She can move with them and get the work done. And thank you for inviting us, and it is our pleasure. And I wish you all the best, Vasant Priya and Justin. I know your name. Okay, wish you all the best. Thank you for giving me the opportunity. Thank you. Indeed, it's a great privilege and honor for us also. After this photograph, please.
Justin, with your permission, I can start, right? Okay. So I hope people are comfortable with English, Hindi, or Tamil, Malayalam. So before I proceed, I would like to thank Jesus. Okay. So Devatri Parishupha Namadhan Stotram Chelo. Karpura Parishupha Namadhan Vari Munda Udaga. So எனக்கு Justin, I think 15 வருஷமா தெரியும். சின்னதுல தெரியல. But 15 years is more than enough to know about one person. So he's the lead drummer in our church. Before that, I'd like to introduce my church pastor, that is Pastor Stephen here. So he is well in guitarist and keys. My team is sitting there, Spanish lead keys, Sancho. And unfortunately, God gives me a grace to sing. So I sing, I'm a youth leader at my church. And now I have Priya to continue in our church to, not choir, but with me as a lead singer. That's what I believe. So about Justin, Tamil, Marathi? Okay. So Justin ne pata nariya pesano, sila vishayam pesaren. Endu Preeti indariyo, sorry. So don't think I don't forget. I know her very well. I know her mom and her dad too. So Justin, nagala ipo recently ஒரு Nashik trip ku போடுறோம். Like we just went for a trip for Nashik, and I think he's the only one, and we both were the only one who drove the car till Nashik. Is around like 200 kilometers. Our entire team is sitting there, and तो बहुत सारी चीज़ें हम लोग के बीच में बात हुई और उस दौरान पे प्रिया का कॉल आया था। प्रिया ने कॉल किया था, तूने कॉल किया? ओके, जिसने भी कॉल किया, बट कॉल तो आया था बहुत सा। तो प्रिया का कॉल आया था और जस्टिन 2 मिनट के लिए ना गाड़ी साइड में खड़ा कर दिया। मतलब क्या हुआ भाई? वो तो 2 मिनट मतलब क्या हुआ? वो तो नहीं 2 मिनट अभी तक। एंड दे स्टार्ट वीडियो कॉल। मतलब भाई, एंड वी हैव द क्लिप। सो वी हैव द क्लिप। वी आर इज अ वेरी गुड ड्रमर, बहुत अच्छा बजाता है। हम लोग 15 साल से प्रैक्टिस कर रहे हैं। हम लोग बहुत कन्वेंशन में गा चुके हैं। आई सिंग एंड माई कॉयर टीम इज देयर। सो जैसे कि मैं और एक चीज़ बोलना चाहूँगा, मतलब मेरे को 5 मिनट दिए, मैं ज़्यादा कम करूँगा, वो पीपल आउट हियर। Justin, now this is something very emotional because he getting married is very personal to me as like my younger brother. वो शादी करा तो मुझे बहुत खुशी हो रही है यहाँ पे, because in my church 15 years I think that's the first wedding in Justin. So Justin के बारे में ups देखा है मैंने, downs देखा है, बहुत सारी चीज़ें देखी हैं, लेकिन जब Justin प्रिया के साथ ले, this is what here is because of God's grace. Without God's grace, I think we can't even sit here and worship Him. So I think God is wonderful in doing everything. Justin is very mellow. Mellow का मतलब होता है कि very subtle, very calm down. कुछ भी बोलेगा तो बंदा एक ही चीज़ करेगा, हंसेगा, right? अभी भी हंस रहा हूँ. So कुछ भी बोलेगा Justin सिर्फ हंसेगा. बहुत हंसमुख है. I think कल से मालूम पड़ेगा कितना strict होने वाला है because the teacher is here. I have very personal experience with teachers, you know. So Justin Preeti, we all know very well. He's like my own family. And हम लोग कभी भी हमारी अलग ग्रुप होती है. We keep on riding, हम ट्रैक पे चले जाते हैं. We keep on कौन सा जगह पे जाते पता नहीं है. One night they and the next day morning 6 o'clock we are off. So Justin is the main guy. I'm very happy. Justin को मैं नाम लेके बुला रहा हूँ और प्रिया का नाम लेके बुला रहा हूँ, मतलब ये मत सोचो कि मैं उन लोगों को आप बोलना चाहिए. एक्चुअली दोनों मेरे से छोटे हैं, मैं उन लोग से बड़ा हूँ. दिखता नहीं हूँ, बहुत अलग है. But then I really appreciate Justin being the lead drummer. हाँ, अभी जो आपने बोला सही बोला, that's right. So वो बातें बताएंगे आपको. जस्टिन के बारे में और एक लास्ट चीज़ बोलना चाहूँगा. प्रिया के बारे में मेरे को ज़्यादा पता नहीं है, बट आई थिंक जब उनका आवाज़ पहली बार सुना, आई थिंक आशीष उनके कॉलेज में पढ़ते थे. आई थिंक मोस्ट ऑफ द म्यूजिक पीपल आउट हियर ओनली, एंड सो बाय डिफॉल्ट अनफॉर्चुनेटली इज टीचर. एंड सो प्रिया, जस्टिन के बारे में एक चीज़ बताऊँगा और एक इज़ वेरी लवेबल पर्सन. वाई इज बिकॉज बहुत सारी चीज़ें को क्रॉस करके आ चुका है. ही हैज़ like lot of grace because of God. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அது சில ஜனங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். There's a lot of hurdles, ups and downs. बंदा बहुत टूटा है, रोया है, जुड़ा फिर से. And when it comes to God, He's always there. Like करते अपने निन्नट बनवा. Like I have been very close with Him. तो जब भी बोलता हूँ जस्टिन आज प्रैक्टिस है, ठीक है, अब मैं पहुँचने के पहले वो पहुँच जाएगा. जस्टिन आज 2-4, 4-4, 6-8 मारना चलेगा. So he's like one man show and lead drummer, personal experience. And about Priya, I'm sorry but I don't know anything about you. I only know your Priya, but abhi se janunga because obviously next Sunday I hope you're going to be at my church, right? Great. So I hope she's going to have an offering song which we'll definitely hear because that's what I believe in. I don't want to waste much time out here. Much love and God bless you. Thanks. जितना इन लोगों ने बताया उसमें से कितनी चीज़ आपको पता थी, बताओ ज़रा. तो कैसा है कि इंसान जिंदगी भर सीखते रहता है.
कुछ कुछ जानते रहते हैं। तो आज एक दिन था जब मैं जस्टिन के बारे में और कुछ जान लिया। अच्छा, लर्निंग। लर्निंग इज वेरी इंपॉर्टेंट। अच्छा, मेरे को बताओ, पिछले 1.5 साल से मैं HDFC म्यूचुअल फंड में इन्वेस्ट कर रहा हूँ, तो मेरा कॉर्पस 15 साल में कितना बनेगा सर? देख बेटा, ये स्टेज फाइनेंशियल एडवाइस का नहीं है, ठीक है। ये रिलेशनशिप एडवाइस का है। ओके, रिलेशनशिप एडवाइस साउंड्स गुड। ठीक है, तो क्या चीज़ हम कुछ लोगों के पास जाकर उनसे कुछ चीज़ पूछ सकते हैं? यस, सो दिस इज द राइट टाइम आई गेस। यहाँ पर हमारे बहुत लेजेंडरी कपल्स बैठे हैं, तो लेजेंडरी कपल्स से जाके हम पूछेंगे कि व्हाट इज द सीक्रेट फॉर अ हेल्दी एंड सक्सेसफुल रिलेशनशिप। Okay, so here comes kindly answer Akka. So what is a healthy? वो सीक्रेट है कि तो बाजू बाजू में बैठे हुए, दैट इज द बिग सीक्रेट। कौन रखा? वन मोर, दैट वाज Okay, माय। so prioritizing prayer in your daily life, not alone but together. Guys, huge round of applause for that. दैट वाज अ गुड वन। Okay, अगला, next, who will be the next? Okay, Selvarani Akka. क्या आप बता सकते हो the same thing? A secret for a healthy relationship. Proper communication. प्रॉपर कम्युनिकेशन। Proper communication. खाली कॉल पे वीडियो कॉल नहीं है, सामने सामने ही बात करना है। Okay, Christy Akka, can you please explain the same one? So there is no single secret for a healthy relationship. Instead, it is truly based on trust and mutual respect. वाह, Trust and mutual देखा respect. था तो म्यूचुअल फंड की बात कर रहा था, अभी म्यूचुअल रिस्पेक्ट की बात नहीं कर रहा। Oh. Okay, the second last. So, Archana Akka, can you say what is the secret for a healthy relationship? Trust, forgiveness, अन्ना communication. ऐसा गाना असर कर। Okay, so अभी last question उनके पास ही हम आते हैं. So, Aisa Kana, can you please elaborate in a sentence or in twice a sentence कि a good and healthy relationship का secret क्या होगा? சரி, பொதுவாக சொல்லுவாங்க இரு உள்ளங்கள் இணைவது திருமணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா 2 மன்னிக்கிற உள்ளங்கள் இணைவது திருமணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியாது. ஆனால் டே 1ல இருந்தே ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒருத்தர் மன்னிக்கிறீங்களோ அப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வரலாறு வளர்த்துட்டே போகலாம். அதை இன்னும் அப்படி கவிதை வடிவத்தில் சொல்லணும்னா, மன்னிப்பு அப்படிங்கிற செடியில் தான் அன்பு அப்படிங்கிற பூ வந்து பூக்கும். இன்னும் நம்ம அதை விளையாடையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுனால இயேசு நம்மை மன்னித்ததுனால தான் நமக்கு இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்குது. ஸோ அதே போல் நம்மளும் ஒரு மன்னிப்பு ஏற்றுக்கிட்டோம்னா எனக்கு ஒரு ஹெல்தியான வாழ்க்கை. தேங்க்யூ சார். थैंक यू सो मच। Thank you. कौन अभी से जल्दी थाने जाना है? Respect and prayer. Oh, respect and prayer. प्रिया, आपने सुना? Okay, जस्टिन भाई आपने सुना? Implement हो जाएगा ना? Okay, done. So Justin, you were supposed to tell them something in a minute. ठीक है, अभी एक नया ट्रेंड चल रहा है हमारे तमिलनाडु में कुटी स्टोरी का। किसको कुटी स्टोरी सुनना है? Yes. ठीक है, तो एक जंगल था। कौन सा जंगल? एक जंगल में एक शेर था। क्या था? क्या था? शेर। वो शेर की एक दिन शादी हो गई। ठीक है, वो शेर की शादी हो गई, लोग आए, खाना खाए, चले गए। फिर उस शेर को एक दूसरे शेर की शादी की इनविटेशन आई। फिर वो क्या किया? शेर मुंह उठा के वो शादी में चले गया। शादी में गया, वहां पर जाके खाना खाया और फोटो वीडियो खिंचाने लगा। तभी दूसरे शेर लोग उसको देख के कहने लगे, अरे ये शेरों के झुंड में चूहा क्या कर रहा है करके, और उनके अंदर वो बातें करने लगे। फिर जब फंक्शन खत्म हुआ तो शेर जाके वो उनके दोस्तों से मिले एंड फिर कहे, अरे तू शेरों की पार्टी में तू क्या कर रहा है? वो कंफ्यूज होकर घर चले गया। तो आज के दिन हमारा जस्टिन भी शेर की तरह यहाँ बैठ के मुस्कुरा रहा है। आज के दिन वो शेर है, पर कल क्या हो जाएगा? चूहा। समझदार को इशारा काफी है। जस्टिन ना शायद से आप भी
कुछ सालों पहले शेरी थे, अभी आप भी शायद वही चूहे के रूप पर घर पे बसे हुए। हम सब अभी नई नई गाड़ी चलाए, यहाँ पर देख कितने सारे लोग लेजेंडरी बन के बैठे हैं, ठीक है। तो वी लाइक टू नाउ इनवाइट guys, please help with the table. Youth, you can come to come forward for cake cutting ceremony. As they cut this cake together, may their lives be filled with sweetness, joy, laughter, and countless blessing and above. Ladies and gentlemen, let's count them together and we have a huge round of applause for them. And can you also stand up for the ceremony of that part? Yeah. I will request their immediate family members to kindly join in this. Congratulations and celebration when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilation. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. When I let you walk into my heart. Congratulations and celebration when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilation. I want the world to know I'm happy as can be. I was afraid to think that you thought you were above me, that I was only fooling myself to think you loved me. But since tonight you said you wouldn't live without me, that round about me you wanted to stay. Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilation. I want the world to know I'm happy as can be. The Lord has done so splendid thing at His own time. Our Heavenly Father, we thank you for your creation. And you have created both Justin and also Vasant Priya to be joined together and to begin together as a new journey, reaching out your magnificent name across the people among whom they are living and witnessing. Lord, we thank you for their families, for bringing them together. Today we rejoice with them as they have been brought together as husband and wife in your presence. And in their journey, we seek your blessings upon them. And in particular, accompany them, travel along with them throughout their journeys, so that your blessing, your presence may make a difference in their lives, apart from their living together. We invoke your presence and your blessings in the life of Justin and Vasant Priya. May them a source of blessing for the family members, for the churches, congregations to which they belong. We ask these blessings in the name of the Father and our Lord Jesus Christ our Lord. Amen. We commend you all unto God's gracious care and protection, particularly the newly married Justin and Vasant Priya and their family members. The Lord bless you and keep you. The Lord make His face shine upon you and be gracious unto you. The Lord lift up His countenance and give you His peace and joy, and the blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit rest and abide with you all, now and forever. Lisa, Lisa, Lisa.
Nizari sari sa, nizari sari sa, nida maripa. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஓ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. We're going to sing the promises of Isaiah 58 as a song. Together, let's praise God. கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி
நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார் அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்வார் உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை we're going to keep that singing தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம் இப்பொழுதே உங்கள் அற்புதம் வந்து சேருகிறது துதிப்போரை அவர் கைவிட மாட்டார் அவர் வார்த்தை தரையில் விழாது let's sing that one more time தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் அவரை உயர்த்துவார் துதிப்போரை அவரை நம்புவாரை கைவிட தெரியாத தேவன் தேவ பிள்ளையே உன் நுகத்தடியை தேவன் நீக்குகிறார் உன் விரல் நீட்டை கர்த்தர் போக்குகிறார் நிபச்சொல்லை உன் நடுவில் இருந்து நீக்குகிறார் கிருபை என்னும் மதிலை பணிவார் அவர் சொன்னதை உனக்கு செய்வார் அவர் வார்த்தை தரையில் விழாதே மீட்பர் உயிரோடு துதிப்போரை கைவிட Can you keep praising it? துதிப்போரை கைவிட விசுவாசி கைவிட மாட்டார் நம் குடும்பங்களை கைவிட மாட்டார் நம் சபையை கைவிட மாட்டார் உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார் உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் Oh, give him the praise.
பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
கனிகள்